நம்ம கையில் இருக்கக்கூடிய சக்கரா எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு விளக்குறதுக்காக கடமைப்பட்டிருக்கின்றேன். சக்கரா வந்து இன்லயும் 6 சக்கரா, யாங்லயும் 6 சக்கரா. நம்ம கையை இன்ன எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், இந்த டிவைடட் லைன் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம், சென்ட்ரல் லைன் நம்ம போட்டிருப்போம், இந்த மாதிரி லைன் ஏற்கனவே மார்க் பண்ணியிருப்போம், நம்ம முன்னாடி பழகிருப்போம் எனர்ஜி பாயிண்ட்டுக்காக. இப்ப அதே லைன் தான் மார்க் பண்றோம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட் எடுக்கிறோம், அது வந்து சோலார் பாயிண்ட் ஆயிடுது. அடுத்து அதை வந்து 3ஆக பிரிக்கிறோம், கடைசி பாயிண்ட் வந்து 6, லாஸ்ட் S அண்ட் 6. 5வது பாயிண்ட் கேட்டீங்கன்னா இந்த லைனை 3ஆக பிரிக்கும் போது வரக்கூடிய புள்ளி 5வது புள்ளி. இதை 4ஆக பிரிக்கும் போது மேல இருந்து வரக்கூடிய முதல் நாள் வந்து 4. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது சோலார் 4, S 4, 5, 6. இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் லைனை வந்து இந்த லைனை இந்த இடத்துல மார்க்கிங் கொடுத்துட்டு இதை 2ஆ பிரிக்கிறாங்க. பிரிக்கக்கூடிய மையப்புள்ளி தான் நம்பர் 1, ரைட்டுங்களா? 1. அடுத்து இந்த புள்ளியில இருந்து இதை நாம வந்து பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா 3ஆக பிரிக்கிறோம். 1, 2, 3 3ஆக பிரிக்கிறோம். 3ஆக பிரிக்கும் போது முதல்ல வரக்கூடிய புள்ளி வந்து 2. அடுத்து இதுல இருந்து மேல இருந்து இந்த 3ஆ பிரிச்ச புள்ளி, மேல இருந்து பிரிச்ச புள்ளியில் அங்கிருந்து அந்த வரக்கூடிய 3ஆ பிரிக்கக்கூடிய புள்ளி வந்து 1, 2, 3. 1 என்பது விண்டு சக்கரா, 2 என்பது ஹீட் சக்கரா, 3 என்பது ஹாட்னஸ் சக்கரா. அப்புறம் 4 கீழே வரும்போது 4 என்பது ஹியூமிடிட்டி சக்கரா, 5 என்பது ட்ரைனஸ் சக்கரா, 6 என்பது கோல்ட்னஸ் சக்கரா. அப்படியே யாங்குக்கு வருவோம். யாங்குல மார்க்கிங் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல இந்த எலும்பு வளையக்கூடிய இடம் தான் இந்த கடைசி பாயிண்ட். இது வந்து நேரா ஒரு லைன் போடுறோம். லைன் போடும்போது இந்த லைனை நம்ம என்ன பண்ண வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த பகுதியை இந்த மடிப்பு உள்ள பகுதியை மட்டும் நம்ம எடுக்கிறோம். இதை 2ஆக பிரிக்கிறோம். 1வது இடம் கிடைச்சிரும். அடுத்து இந்த மடிப்புல இருந்து இந்த கடைசி இருக்கக்கூடிய 3ஆக பிரிக்கிறோம். 1, 2, 3ஆக பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் 1/3 வந்து 2வது புள்ளி. அடுத்து வரக்கூடிய இந்த 1/3 3ஆக பிரித்து அந்த கடைசி கீழ இருந்து 1/3 வந்து 3வது புள்ளியா பிரிக்கிறோம். இது வந்து விண்டு சக்கரா, ஹீட் சக்கரா, ஹாட்னஸ் சக்கரா. அடுத்து இங்க வர்றோம், இந்த மையக்கோடு பிரிக்கிறோம். இதுல இருந்து வந்து ஒரு கோடு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறோம். வரைபோது பாத்தீங்கன்னா அதே மெத்தட் தான். இதை வந்து 3ஆக பிரிக்கின்றோம். 1, 2, 3ஆக பிரிக்கிறோம். 3ஆக பிரிக்கும் போது கீழே 6. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 6 இந்த 3வது புள்ளி 5 எடுத்துடுறோம். அடுத்து 4க்கு என்ன பண்ணா அதே மாதிரி 1, 2, 3 4ஆக பிரிக்கிறோம். மேல இருந்து வரக்கூடிய 1/4 பாயிண்ட் வந்து 4th பாயிண்ட். 4th என்பது ஹியூமிடிட்டி சக்கரா, 5th என்பது ட்ரைனஸ் சக்கரா, 6th என்பது கோல்ட்னஸ் சக்கரா. இதுதான் நம்ம கையில வந்து சக்கரா வரையக்கூடிய முறைகள். நன்றி நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன். இதை வச்சு நீங்க கையில சக்கரா புள்ளிகள் எங்க இருக்குன்றதை நீங்கள் கவனிப்பீர்கள் நம்புகின்றேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.